வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையின் தராசில் ஒரு காணாத கரம் அழுத்தம் கொடுக்க தொடங்கி உள்ளது. அது சமநிலையை குலைத்தால் மிகப்பெரிய ஆபத்து, சமாளித்தால் ராஜ வாழ்க்கை. அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் அந்த அழுத்தத்தையே உயர்வின் சக்தியாக மாற்றும். மேலும் இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வெறும் சாதாரண கண்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் மனதில் எப்போதும் ஒரு சமநிலை தராசு இயங்கிக் கொண்டே இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதன் நல்லது கெட்டதும் இரண்டையும் அளந்து பார்த்த பிறகே முடிவு எடுப்பார்கள். வெளிப்படையாக பார்த்தால் அமைதியாகவும் மென்மையாகவும் இருப்பார்கள். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் ஓடும் சிந்தனைகள் கடல் அலை போல இடைவிடாமல் அசைந்து கொண்டே இருக்கும். ஒருவர் பேசும் ஒரு வார்த்தையில் கூட உள்ள உண்மையை உணரக்கூடிய ஆழமான மனதை கொண்டவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அவர்கள் ஒருவரை வெறுப்பதற்கு பதிலாக புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். இதனால் பலர் இவர்களை எளிதில் ஏமாற்றலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் கவனித்து அமைதியாக மனதில் பதிவு செய்து வைத்திருப்பார்கள். அவர்கள் எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை மிக துல்லியமாக தெரிந்தவர்கள். அவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் அவர்களுக்கு ஒரு அனுபவ பாடமாக மாறும். அதனால்தான் வயது அதிகமாக இல்லாவிட்டாலும் அனுபவத்திலும் பெரியவர்களாக தெரியும் தன்மை இவர்களுக்குள் இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் உறவுகளை மிகவும் மதிப்பவர்கள். ஒரு உறவு உடைந்து போகாமல் காப்பாற்றுவதற்காக தங்கள் மனவேதனையை மறைந்து வாழக்கூடியவர்கள். நண்பர்கள், குடும்பம், காதல், திருமணம், எந்த உறவாக இருந்தாலும் அதில் நேர்மை இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஒருவரிடம் அன்பு வைத்துவிட்டால் முழு மனதோடு அவர்களுக்காக நிற்பார்கள். ஆனால் அந்த அன்பை மதிக்காமல் துரோகம் செய்தால் அவர்கள் ஒரே நாளில் முழுவதுமாக மாறி விடுவார்கள். வெளியில் சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் அனுபவிக்கும் காயம் மிகவும் ஆழமானதாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களின் இதயம் மிகவும் மென்மையானது. ஆனால் அதே இதயம் ஒருமுறை உடைந்துவிட்டால் மீண்டும் பழையபடி திரும்புவது கடினம். அதனால் இவர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் தனிமை அதிகமாக இருக்கும். எல்லோருடனும் கலந்துரையாடுவார்கள், சிரிப்பார்கள், மகிழ்வார்கள். ஆனால் தங்கள் உண்மையான வேதனையை ஒருவரிடம் முழுமையாக பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இந்த மறைமுக அமைதிதான் அவர்களின் மிகப்பெரிய பலமும் பலவீனமும் ஆகும். பணம் சம்பாதிக்கும் திறனில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகள். அவர்கள் வெறும் உழைப்பால் மட்டுமல்ல, அறிவாலும் முன்னேற நினைப்பார்கள். எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒரு அழகு, ஒரு தரம், ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். சாதாரணமாக செய்யப்படும் வேலைகளை தங்களுடைய தனிப்பட்ட கலை நயத்தால் உயர்ந்ததாக மாற்றி விடுவார்கள். வியாபாரம், கலை, மீடியா, நிர்வாகம், ஆலோசனை, சட்டம், வடிவமைப்பு போன்ற துறைகளில் இவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சிந்தித்து திட்டமிடும் திறன் இவர்களுக்குள் இயற்கையாகவே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அதிக யோசனை காரணமாக முடிவெடுக்க தாமதப்படுவார்கள். இது சரியா, அது சரியா என்று தொடர்ந்து சிந்திப்பதால் சில நல்ல வாய்ப்புகளை இழக்கவும் நேரிடும். இருந்தாலும் வாழ்க்கை இவர்களை மீண்டும் உயர்த்தும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரிடம் இருக்கும் முக்கியமான சக்தி எவ்வளவு வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் மன வலிமை. அதே போலதான் காதல் வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமானவர்கள். அவர்கள் காதலை வெறும் உறவாக அல்ல, ஆன்மாவின் இணைப்பாக பார்க்கிறார்கள். ஒருவர் தங்களை உண்மையாக நேசித்தால் அவர்களுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். காதலின் பெயரில் பொய், நாடகம், கட்டுப்பாடு போன்றவற்றை விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு அன்பு என்றால் சுதந்திரம், நம்பிக்கை, புரிதல். அதனால் அவர்களை உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒருவர் கிடைத்தால் வாழ்க்கை முழுவதும் அவர்களுடன் நின்று விடுவார்கள். ஆனால் காதலில் ஏற்பட்ட ஏமாற்றம் இவர்களின் மனதை மிகவும் ஆழமாக பாதிக்கும். வெளியில் சாதாரணமாக நடந்து கொண்டாடும் இரவில் தனியாக இருக்கும் போது பழைய நினைவுகளை நினைத்து மனதிற்குள் உடைந்து போகக்கூடியவர்கள். இவர்களின் காதல் மிகவும் ஆழமானது என்பதால் அதிலிருந்து வெளியே வரவும் அதிக நேரம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனாலும் ஒரு நாள் அவர்கள் மீண்டும் தங்களை புதிதாக உருவாக்கி கொள்வார்கள். அந்த மாற்றத்திற்கு பிறகு அவர்கள் இன்னும் வலிமையான மனிதர்களாக மாறி இருப்பார்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்களின் மனதில் இருக்கும் மிகப்பெரிய ஆசை அமைதியான வாழ்க்கை. ஆனால் விதி அவர்களுக்கு அந்த அமைதியை எளிதாக தராது. அவர்கள் வாழ்வில் அடிக்கடி எதிர்பாராத மாற்றங்கள், மனிதர்களின் துரோகங்கள், நெருக்கமானவர்களின் பிரிவுகள், மனதை சோதிக்கும் சம்பவங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த அனுபவங்கள் அவர்களை சாதாரண மனிதர்களைப் போல உடைத்து விடாமல் இன்னும் ஆழமான மனிதர்களாக மாற்றும். பல நேரங்களில் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார்கள்.
ஆனால் அவர்களின் இதயம் மிகவும் மென்மையானது என்பதால் ஒரு சிறிய வார்த்தை கூட மனதில் ஆழமாக பதிந்துவிடும். மற்றவர்கள் மறந்துவிடும் சம்பவங்களை கூட அவர்கள் பல வருடங்கள் நினைவில் வைத்துக் கொள்வார்கள். அதனால் சில நேரங்களில் பழைய நினைவுகளே அவர்களுக்கு மகிழ்ச்சிகளையும் வேதனைகளையும் ஒரே நேரத்தில் கொடுக்கும். ஒரு பாடல், ஒரு இடம், ஒரு வாசனை, ஒரு பழைய புகைப்படம், இவையெல்லாம் அவர்களை கடந்த காலத்திற்குள் இழுத்துச் செல்லும் சக்தி கொண்டவை. துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் நிகழ்காலத்தில் வாழ்ந்தாலும் அவர்களின் மனதின் ஒரு பகுதி எப்போதும் நினைவுகளுக்குள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் ஒருவரிடம் மனம் திறந்து பேச ஆரம்பித்து விட்டால் அவர்கள் மிகவும் உண்மையானவர்களாக மாறி விடுவார்கள். தங்களுடைய கனவுகள், பயங்கள், ஆசைகள், தோல்விகள் அனைத்தையும் முழு நம்பிக்கையுடன் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் அதே நம்பிக்கை உடைந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் யாரிடமும் எளிதில் மனம் திறக்க மாட்டார்கள். காரணம், துலாம் ராசிக்காரர்கள் துரோகத்தை மிகவும் ஆழமாக உணரக்கூடியவர்கள். அவர்களுக்கு எதிரிகள் கொடுக்கும் காயத்தை விட நம்பியவர்கள் கொடுக்கும் காயம்தான் அதிக வேதனைகளை தரும். அதனால் தான் சில நேரங்களில் அவர்கள் திடீரென அமைதியாகி விடுவார்கள். முன்னால் போல சிரிக்க மாட்டார்கள், அதிகமாக பேச மாட்டார்கள், அனைவரிடமிருந்தும் கொஞ்சம் விலகி இருப்பார்கள். பலர் அதை ஆட்டிடியூட் என்று தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அது அவர்களின் மனம் தன்னை காப்பாற்றிக் கொள்ள உருவாக்கும் பாதுகாப்பு சுவர். அந்த சுவருக்குள் அவர்கள் தனியாக தங்களுடைய காயங்களை ஆற்றிக்கொண்டு இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஆசை மிகுந்தவர்கள். ஆனால் அவர்கள் வெறும் பணம் அல்லது பதவி மட்டும் விரும்ப மாட்டார்கள். தங்களை மதிக்கும் வாழ்க்கை வேண்டும், மன நிம்மதி வேண்டும், அவர்களுடைய பெயரை கேட்டாலே மரியாதை வர வேண்டும் என்பதே அவர்களின் உண்மையான இலக்கே. அதனால் அவர்கள் செய்யும் வேலைகளில் ஒரு தனி நேர்மை இருக்கும். மற்றவர்கள் ஷார்ட்கட்ஸ் தேடும் இடத்தில் கூட துலாம் ராசிக்காரர்கள் சரியான பாதையை தேர்வு செய்வார்கள். ஆரம்பத்தில் இதனால் அவர்கள் மெதுவாக முன்னேறுவது போல தோன்றும். ஆனால் காலம் சென்ற பிறகு அவர்களுடைய உண்மைத்தன்மைதான் அவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். அவர்கள் சம்பாதிக்கும் வெற்றி நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும். ஏனென்றால் அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கும் அடித்தளம் உண்மையும் பொறுமையும் ஆகும். அதே போல துலாம் ராசிக்காரர்களுக்கு தனிமை என்பது சாபமாகவும் ஆசிர்வாதமாகவும் இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் தனியாக இருப்பது போல உணர்வார்கள். ஏனென்றால் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் மிகவும் குறைவு. அதனால்தான் அவர்கள் இரவு நேரங்களை அதிகமாக விரும்புவார்கள். உலகம் அமைதியாக இருக்கும் அந்த நேரங்களில் தான் அவர்கள் தங்களுடைய உண்மையான சிந்தனைகளுடன் பேசுவார்கள். சில நேரங்களில் எதிர்காலத்தை பற்றி கனவு காண்பார்கள். சில நேரங்களில் கடந்த காலத்தை நினைத்து வருந்துவார்கள். ஆனால் அந்த அமைதியான இரவுகளில் தான் அவர்கள் வாழ்க்கையின் பெரிய முடிவுகளை எடுப்பார்கள். பலருக்கும் தெரியாமல் துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய மாற்றங்கள் அமைதியாகவே நடக்கும். ஒரு நாள் திடீரென நடக்கும். அவர்கள் முற்றிலும் புதிய மனிதர்களாக மாறி இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் பொறுப்பானவர்கள். குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்காக தங்களுடைய ஆசைகளை தியாகம் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் வீட்டில் சண்டை, பிரிவு, மனக்கசப்பு போன்றவற்றை வெறுப்பார்கள். அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய மனவேதனையை மறைத்து சமாதானம் செய்ய முயல்வார்கள். இதனால் பல நேரங்களில் அவர்கள் மன அழுத்தத்துக்குள்ளாகும். ஆனாலும் குடும்பத்தினருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் அமைதியாக சுமந்து செல்வார்கள். துலாம் ராசிக்காரர்களின் அன்பு மிகவும் அமைதியானது. அவர்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அடிக்கடி சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்யும் சிறிய சிறிய கவனிப்புகளிலே அந்த அன்பு முழுவதுமாக தெரியும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் ஒருபோதும் முழுமையாக உடைந்து போக மாட்டார்கள். வாழ்க்கை எவ்வளவு சோதித்தாலும் அவர்கள் உள்ளுக்குள் மீண்டும் எழுந்தும் சக்தி நிற்கும். சில நேரங்களில் அவர்களே தங்களுடைய பலத்தை உணர மாட்டார்கள். ஆனால் கடினமான சூழ்நிலைகள் வந்தால்தான் அவர்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்று உலகமும் அவர்களும் புரிந்து கொள்வார்கள். அதனால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் சோதனைகளாக இருந்தாலும் இறுதியில் அது ஒரு பெரிய வெற்றி கதையாக மாறும். அவர்கள் அமைதியாக நடந்த பாதையை பின்னர் பலர் ஆச்சரியத்துடன் திரும்பி பார்ப்பார்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களின் மனதுக்குள் இருக்கும் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால் அவர்கள் எப்போதும் அனைவராலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று உள்ளுக்குள் ஆசைப்படுவார்கள். வெளியில் அவர்கள் மிகவும் வலிமையானவர்களாக சமநிலையுடன் இருப்பவர்களாக தோன்றினாலும் உள்ளுக்குள் என்னை யாராவது உண்மையாக புரிந்து கொள்வார்களா என்ற ஏக்கம் எப்போதுமே இருக்கும். அதனால்தான் அவர்கள் சில மனிதர்களிடம் மட்டும் மிகவும் ஆழமாக இணைந்து விடுவார்கள். அந்த உறவு அவர்களுக்கு சாதாரண நட்பு அல்ல, அது உயிரோடு கலந்த நம்பிக்கையாகவே இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் அதிகமாக காயப்படுத்தப்படுவது இந்த மாதிரியான உண்மையான மனிதர்கள்தான். துலாம் ராசிக்காரர்களும் அதற்கு விதி விலக்கல்ல. அவர்கள் ஒருவரை நம்ப ஆரம்பித்து விட்டால் முழு மனதையும் கொடுத்து விடுவார்கள். அதனால் அந்த நம்பிக்கை உடையும் போது அவர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்கு நொடுங்கி போயிருப்பார்கள். ஆனால் அந்த உடைந்த மனதையும் உலகம் பார்க்க விடமாட்டார்கள். நான் நன்றாக இருக்கிறேன் என்று சிரிப்பார்கள். அந்த சிரிப்புக்கு பின்னால் எவ்வளவு வேதனை இருக்கிறது என்பதை சிலரே உணர முடியும். துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் ஆழமான கவனிப்பு திறன் கொண்டவர்கள். ஒருவர் பேசும் விதம், கண்களில் தெரியும் உணர்ச்சி, குரலில் வரும் மாற்றம், இவற்றை பார்த்தாலே அந்த மனிதரின் மனநிலையை புரிந்து கொள்வார்கள். அதனால்தான் பலர் தங்களுடைய பிரச்சனைகளை இவர்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள்.
துலாம் ராசிக்காரர்கள் நல்ல ஆலோசகர்கள். அவர்கள் ஒருவரை உடனே குறை சொல்ல மாட்டார்கள். முதலில் அவர்களின் நிலையை புரிந்து கொள்ள முயல்வார்கள். இந்த தன்மையால் அவர்கள் பலருடைய வாழ்க்கையில் முக்கியமான மனிதர்களாக மாறுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் அனைவரின் வேதனைகளையும் மனதில் எடுத்துக்கொள்வதால் அவர்கள் உள்ளுக்குள் மிகவும் சோர்ந்து போகலாம். மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் இவர்களுக்கே ஆறுதல் சொல்ல யாரும் இல்லாத நிலை பல நேரங்களில் உருவாகும். அந்த தனிமைதான் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக ஆழமான வழியாகவே மாறும். துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் மிகவும் அழகாகவும் நாகரிகமாகவும் தோன்றுவார்கள். அவர்கள் பேசும் விதத்தில் ஒரு மென்மை இருக்கும், நடந்து கொள்வதில் ஒரு கம்பீரம் இருக்கும். அதனால் அவர்கள் இருக்கும் இடத்தில் இயற்கையாகவே ஒரு ஈர்ப்பு உருவாகும். பலர் அவர்களை பார்த்தவுடனே இந்த மனிதர் வேறு மாதிரி இருக்கிறார் என்று உணர்வார்கள். ஆனால் அந்த அழகான வெளிப்புறத்தின் பின்னால் எவ்வளவு மன அழுத்தம் இருக்கிறது என்பதை யாரும் எளிதில் அறிய முடியாது. துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய காயங்களை வெளியில் காட்ட விரும்ப மாட்டார்கள். அவர்கள் கண்ணீரை தனியாக இருக்கும் போதுதான் வெளிப்படுத்துவார்கள். காரணம், உலகம் தங்களை பலவீனமாக பார்க்கக்கூடாது என்ற ஒரு மறைமுக பயம் அவர்களிடம் இருக்கும். அதனால் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அமைதியாக அதை தாங்கிக் கொள்வார்கள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் அவர்களை முழுவதுமாக வேறொரு மனிதராக மாற்றிவிடும். ஒரு காலத்தில் அனைவரையும் நம்பிய அவர்கள் பின்னர் மிகவும் கவனமாக மாறுவார்கள். ஒரு காலத்தில் மற்றவர்களின் மகிழ்ச்சியாக மட்டும் வாழ்ந்த அவர்கள் பின்னர் தங்களுடைய மன நிம்மதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். இந்த மாற்றம் எளிதாக வராது. அது பல காயங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள் ஆகியவற்றின் பிறகுதான் உருவாகும். ஆனால் அந்த மாற்றத்திற்கு பிறகு துலாம் ராசிக்காரர்கள் இன்னும் வலிமையானவர்களாக மாறி இருப்பார்கள். யாரை வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை விளக்க வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். அவர்களின் மனதில் அமைதி முக்கியமானதாக மாறும். தேவையில்லாத சண்டைகள், போலியான உறவுகள், நாடகமான மனிதர்கள் இவற்றிலிருந்து மெதுவாக விலகி செல்வார்கள். துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பெரும்பாலும் தாமதமாக மலரும். ஆரம்பத்தில் அவர்கள் அனுபவிக்கும் கஷ்டங்களை பார்த்தால் அவர்களுக்கு வாழ்க்கை எவ்வளவு கடினமான என்று தோன்றும். ஆனால் விதி அவர்களை சாதாரண வெற்றிக்காக உருவாக்கவில்லை. மெதுவாக அவர்களை உள்ளுக்குள் பலமாக்கி சரியான நேரத்தில் மிகப்பெரிய உயர்வை கொடுக்க தயார்படுத்தி கொண்டிருக்கும். அதனால்தான் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் அதிகமாக போராடுவார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை திடீரென மாறிவிடும். பல வருடங்களாக காத்திருந்த வாய்ப்புகள் ஒரே நேரத்தில் திறக்கும். அவர்களை மதிக்காதவர்கள் பின்னர் அவர்களிடம் மரியாதையுடன் பேச ஆரம்பிப்பார்கள். ஒரு காலத்தில் தனிமையில் அழுதவர்கள் பின்னர் பலருக்கு உத்வேகமாக மாறுவார்கள். இந்த அமைதியான வெற்றிதான் துலாம் ராசிக்காரர்களின் உண்மையான சக்தி. ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் இதயத்தில் அன்பு ஒருபோதும் குறையாது. எத்தனை முறை காயப்பட்டாலும் அவர்கள் மீண்டும் அன்பு கொடுக்க தயங்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் இயற்கையாகவே நல்ல இதயம் கொண்டவர்கள். யாரையும் வெறுத்து வாழ்வது அவர்களால் முடியாது. சில நேரங்களில் தங்களை காயப்படுத்தியவர்களுக்காக கூட அமைதியாக பிரார்த்தனை செய்வார்கள். இதுதான் அவர்களின் மிகப்பெரிய உயர்ந்த குணம். அதனால் வாழ்க்கை எவ்வளவு சோதித்தாலும் இறுதியில் நல்லதே அவர்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரர்கள் அமைதியாக நடக்கும் பாதையில் மறைந்து இருக்கும் சக்தியை உலகம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ளாது. ஆனால் காலம் சென்ற பிறகு அவர்கள் எவ்வளவு ஆழமான மனிதர்கள் என்பதை அனைவரும் உணர ஆரம்பிப்பார்கள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக வித்தியாசமான விஷயம் என்னவென்றால், அவர்கள் ஒருபோதும் முழுமையாக சாதாரண மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் பேசும் விதம், சிந்திக்கும் விதம், உணர்ச்சிகளை அணுகும் விதம் எல்லாவற்றிலும் ஒரு தனித்துவம் இருக்கும். பல நேரங்களில் அவர்கள் உலகத்தோடு கலந்தே வாழ்ந்தாலும் உள்ளுக்குள் நான் இந்த உலகத்தில் கொஞ்சம் வேறுபட்டவன் என்ற உணர்வு இருக்கும். அதனால்தான் கூட்டத்தில் இருந்தாலும் சில சமயம் தனியாக உணர்வார்கள். அவர்களின் மனதில் ஓடும் சிந்தனைகளை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியாது. துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருக்கலாம். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் தினமும் ஒரு பெரிய கற்பனை உலகம் உருவாகி கொண்டே இருக்கும். அந்த உலகத்தில் அவர்கள் எதிர்காலத்தை கற்பனை செய்வார்கள். கடந்த காலத்தை நினைத்து வருந்துவார்கள். இன்னும் நடக்காத விஷயங்களை பற்றி கூட ஆழமாக யோசிப்பார்கள். இந்த அளவுக்கு உணர்ச்சியும் சிந்தனையும் கலந்த மனம் கொண்டவர்கள் என்பதால் தான் அவர்கள் சாதாரண விஷயங்களை கூட மிகவும் ஆழமாக எடுத்துக்கொள்வார்கள். துலாம் ராசிக்காரர்கள் யாரிடமும் நேரடியாக வெறுப்பை காட்ட மாட்டார்கள். அவர்களுக்கு பிடித்தாதவர்களிடம் கூட மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் மனதில் ஒருவரை பற்றிய நம்பிக்கை உடைந்து விட்டால் அந்த மனிதர் மீண்டும் பழைய இடத்தை பெறுவது மிகவும் கடினம். காரணம், துலாம் ராசிக்காரர்கள் நம்பிக்கை என்பதை மிகவும் புனிதமாக பார்க்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையின் பணத்தை விட, புகழை விட உறவுகளில் இருக்கும் உண்மைத்தன்மையைத்தான் அதிகமாக மதிப்பார்கள். அதனால் ஒரு பொய் பேசுவதை, அவர்கள் இரட்டை முகம் காட்டுவதை உணர்ந்துவிட்டால் அவர்கள் மெதுவாக அந்த மனிதனிடம் விலக ஆரம்பிப்பார்கள். இந்த விலகல் சண்டையுடன் இருக்காது. அமைதியாக யாருக்கும் தெரியாமல் நடக்கும். ஒரு நாள் பார்த்தால் அவர்கள் அந்த மனிதருடன் பழையபடி பேசவே மாட்டார்கள். இதுதான் துலாம் ராசிக்காரர்களின் அமைதியான முடிவு.
ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய வரம் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் மனிதர்களின் மனதை கவரும் திறன் அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு இனிமை இருக்கும். யாரிடமும் கடுமையாக பேசாமல் அவர்களை மதித்து பேசுவார்கள். அதனால் அவர்கள் இருக்கும் இடத்தில் மக்கள் இயற்கையாகவே நிம்மதியாகவே உணர்வார்கள். சிலர் அவர்களிடம் தங்களுடைய ரகசியங்களை கூட எளிதாக பகிர்ந்து கொள்வார்கள். காரணம், துலாம் ராசிக்காரர்கள் ஒருவரை மதிப்பீடு செய்யாமல் கேட்கும் திறன்கள் கொண்டவர்கள். ஆனால் இதே தன்மை சில நேரங்களில் அவர்களுக்கே சுமையாக மாறும். எல்லோருடைய பிரச்சனைகளையும் மனதில் எடுத்துக்கொண்டு சிந்திப்பதால் அவர்கள் தங்களுடைய மன அமைதியை இழந்து விடுவார்கள். வெளியில் அனைவருக்கும் ஆறுதல் சொல்லும் இவர்களே உள்ளுக்குள் ஆறுதல் தேடும் நிலைக்கு வந்து விடுவார்கள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் காதல் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். அவர்கள் காதலிக்கும் போது சாதாரணமாக காதலிக்க மாட்டார்கள். முழு ஆன்மாவோடு காதலிப்பார்கள். அந்த மனிதரின் சந்தோஷமே தங்களுடைய சந்தோஷமாக மாறிவிடும். அதனால் காதலில் ஏமாற்றம் ஏற்பட்டால் அவர்கள் முழு உலகமே உடைந்து போனது போல உணர்வார்கள். பல நாட்கள் வெளியில் சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் அந்த நினைவுகளோடு போராடி கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் பழைய மெசேஜ்கள், புகைப்படங்கள், நினைவுகள் இவைகளை அமைதியாக பார்த்து கொண்டு இரவு முழுவதும் தூங்காமல் இருப்பார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்கள் அந்த வேதனையை சக்தியாக மாற்றிக்கொள்வார்கள். ஒரு காலத்தில் உடைந்த மனதுடன் இருந்த துலாம் ராசிக்காரர்கள் பின்னர் மற்றவர்களுக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும் அளவுக்கு முதிர்ச்சி அடைந்து இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம், அவர்கள் எவ்வளவு காயப்பட்டாலும் உள்ளுக்குள் இருக்கும் நல்ல மனதை இழக்க மாட்டார்கள். பலர் வாழ்க்கையில் சில துரோகங்களுக்கு பிறகு கடுமையானவர்களாக மாறி விடுவார்கள். ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் அப்படியல்ல. அவர்கள் இன்னும் அன்பாகவே இருப்பார்கள். ஆம், அவர்கள் எச்சரிக்கையாகவே மாறுவார்கள். ஆனால் இதயத்தின் மென்மையை முழுமையாக இழக்க மாட்டார்கள். யாராவது உண்மையாக கஷ்டப்படுவதை பார்த்தால் உடனே உதவ வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்களுக்கு பிறர் வேதனை மிகவும் எளிதாக மனதில் பதிந்துவிடும். இதனால் சில நேரங்களில் அவர்கள் தங்களையே மறந்து மற்றவர்களுக்காக அதிகமாக ஓடுவார்கள். ஆனால் பின்னர் தான் புரியும், எல்லோரையும் காப்பாற்ற முடியாது என்று. அந்த உணர்வுதான் அவர்களை மெதுவாக வாழ்க்கையின் உண்மைகளை கற்றுக் கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் பெரும்பாலும் தாமதமாக மலரும் ஒரு அழகான பூவை போன்றது. ஆரம்பத்தில் வாழ்க்கை அவர்களை பலமுறை சோதிக்கும். அவர்கள் விரும்பியவை தாமதமாக கிடைக்கும். பல நேரங்களில் அவர்கள் தகுதியான அன்பு, மரியாதை, வெற்றி ஆகியவை கிடைக்காமல் போகும். ஆனால் விதி அவர்களை கைவிடாது. சரியான நேரத்தில் அவர்கள் காத்திருந்த அனைத்தையும் வாழ்க்கையை திருப்பி கொடுக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் வெறும் வெற்றியாளர்களாக மட்டும் இருக்க மாட்டார்கள். அனுபவம் கற்றுக் கொடுத்த ஆழமான மனிதர்களாக இருப்பார்கள். ஒரு காலத்தில் அவர்களை புரிந்து கொள்ளாதவர்கள் பின்னர் அவர்களிடம் ஆலோசனை கேட்கும் நிலை வரும். அமைதியாக தங்கள் பாதையில் நடந்த துலாம் ராசிக்காரர்கள் இறுதியில் பலருடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்வேகமாக மாறுவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்களின் மனதில் இருக்கும் இன்னொரு ஆழமான உண்மை என்னவென்றால், அவர்கள் எப்போதும் தங்களையே மேம்படுத்தி கொண்டே இருக்க விரும்புவார்கள். சாதாரணமாக வாழ்வது அவர்களுக்கு போதுமானதாக தோன்றாது. நான் இன்னும் நல்ல மனிதராக மாற வேண்டும், இன்னும் பெரிய விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை அமைதியாக உள்ளிருந்து தள்ளிக்கொண்டே இருக்கும். அதனால் அவர்கள் வெளியில் சிரித்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பெரிய இலக்கை மனதில் வைத்தே வாழ்வார்கள். சில நேரங்களில் யாருக்கும் சொல்லாமல் இரவு நேரங்களில் எதிர்காலத்தை பற்றி யோசித்து திட்டமிடுவார்கள். மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரங்களில் கூட துலாம் ராசிக்காரர்களின் மனம் வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும். இந்த அமைதியான முயற்சிகள் தான் பின்னர் அவர்களை பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். பலர் இவர்கள் எப்படி இவ்வளவு திடீரென்று வளர்ந்தார்கள் என்று ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் அந்த வெற்றியின் பின்னால் இருக்கும் அமைதியான போராட்டத்தை சிலரே புரிந்து கொள்வார்கள். துலாம் ராசிக்காரர்கள் ஒருவரிடம் உண்மையாக அன்பு வைத்துவிட்டால் அவர்களை மனதிலிருந்து ஒருபோதும் முழுமையாக நீக்க முடியாது. அந்த மனிதர் வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் அவர்களை பற்றிய நினைவுகள் மனதின் ஒரு மூலையில் எப்போதுமே இருக்கும். காரணம், துலாம் ராசிக்காரர்கள் உறவுகளை சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். அவர்கள் ஒருவருடன் இணைந்து விட்டால் அந்த உறவை மனதின் ஆழத்தில் பதித்து வைத்துக் கொள்வார்கள். அதனால் பிரிவுகள் இவர்களை மிகவும் ஆழமாக பாதிக்கும். வெளியில் அவர்கள் சாதாரணமாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் அந்த வெற்றிடத்தை அமைதியாக உணர்ந்து கொண்டிருப்பார்கள். மேலும் சில நேரங்களில் ஒரு பழைய பாடல் கூட அவர்களை கண்களில் நீர் வருமளவுக்கு நினைவுகளுக்குள் இழுத்துச் செல்லும். அவர்கள் கடந்த காலத்தை மறக்க முயற்சிப்பார்கள், ஆனால் முழுமையாக மறக்க முடியாது. இதுவே அவர்களின் மென்மையான இதயத்தின் உண்மையான அடையாளம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நீதியும் நேர்மையும் மிகவும் முக்கியம். அவர்கள் யாரையும் தேவையில்லாமல் காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள். அதனால்தான் பல நேரங்களில் தங்களுக்கே அநியாயம் நடந்தாலும் அமைதியாக பொறுத்து கொள்வார்கள். பரவாயில்லை, காலம் பார்த்து கொள்ளும் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு முன்னேறுவார்கள். ஆனால் இதன் காரணமாக சிலர் இவர்களை பலவீனமானவர்கள் என்று தவறாக நினைக்கலாம். உண்மையில் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் வலிமையானவர்கள். அவர்கள் ஒவ்வொரு வேதனைகளையும் உள்ளுக்குள் தாங்கி கொண்டு சிரிக்க தெரிந்தவர்கள். அந்த அமைதியான தாங்கும் சக்தி தான் அவர்களை உண்மையான பலம். ஒரு நாள் அவர்கள் பேச ஆரம்பித்தால் பல வருடங்களாக மனதில் வைத்திருந்த உண்மைகள் தான் எல்லாம் வெளியில் வரும்.
அந்த நேரத்தில் அவர்களின் வார்த்தைகள் மிகவும் ஆழமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் பேசுவது கோபத்தில் அல்ல, அனுபவத்தில் இருந்து வரும் உண்மைகள். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நண்பர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். அவர்கள் உண்மையான நட்பை உயிரை போல மதிப்பார்கள். ஒரு நண்பர் கஷ்டத்தில் இருந்தால் தங்களுடைய பிரச்சனைகளை கூட மறந்து உதவ முயல்வார்கள். அதனால் பலருடைய வாழ்க்கையில் துலாம் ராசிக்காரர்கள் அமைதியான ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றங்கள் கூட நண்பர்களின் மூலமே வர வாய்ப்புகள் இருக்கும். நம்பியவர்கள் விலகிச் செல்வது, பின்னால் பேசுவது, பொறாமை கொள்வது போன்ற அனுபவங்கள் இவர்களை உள்ளுக்குள் மிகவும் காயப்படுத்தும். ஆனாலும் அவர்கள் அனைவரையும் வெறுத்து வாழ மாட்டார்கள். மாறாக யாரை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வாழ்க்கை மூலம் கற்றுக்கொள்வார்கள். அந்த அனுபவங்களுக்கு பிறகு அவர்கள் மிகவும் தேர்ந்தெடுத்து மனிதர்களை வாழ்க்கையில் அனுமதிப்பார்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுவதும் பணம் அல்லது புகழால் மட்டும் அளக்க மாட்டார்கள். மன நிம்மதி, உண்மையான மனிதர்கள், அமைதியான உறவுகள் இவைகள்தான் அவர்களுக்கு உண்மையான செல்வம். அதனால்தான் வாழ்க்கையின் இறுதியில் துலாம் ராசிக்காரர்கள் தேடுவது வெறும் வெற்றியல்ல, உள்ளுக்குள் அமைதியாக சிரிக்க வைக்கும் ஒரு வாழ்க்கைதான். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.